ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா கதிரும் தனம் சேர்ந்துருந்த ஃபோட்டோவை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை தனாவும் நம்பியிருந்தாங்க. அப்போ தனாவுக்கு ஒரு பார்சல் வருது. அது என்னன்னு சொல்லி பிரித்து பார்த்தோம்னா கதிரும் தனாவும் சேர்ந்துருந்த மாதிரிக்கு ஃபோட்டோ இருக்குது. இது மாயா தான் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோக்காரரும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. இதை தனாவும் நம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவை கூப்பிட்டு அவங்க கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு ஒரு ஃபோட்டோவை நீ ரெடி பண்ணியிருப்ப, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்து இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கேலா, நீ இல்லை என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, தானா நான் சொல்கிறத கேளு, இந்த மாதிரிக்கு ஒரு ஃபோட்டோவை நான் ரெடி பண்ணவே இல்லை, சொல்ல பொண்ணாக்கி இதை நானே இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ போய் சொல்லிட்டு இருக்காதானே அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா அவங்க பார்க்கவும் பத்மாவும் பார்வதி அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. மாயாவுக்கு புரிஞ்சிருது இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணிட்டு நம்ம மேலே பழைய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லாதனால மாயாவால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ தானா சொல்கிறாங்க, உன்னை எப்போ வீட்டுக்குள்ளே விட்டாங்களோ அன்னையிலேருந்து எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கான நீ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஃபோட்டோவை சேர்த்து வச்சுட்டேன்னா நாங்கள் என்ன ஒன்று சேர்ந்துருவோம்னு நினப்பா என்ன, நீ என்ன பண்ணாலும் சரி தான், அவனை நான் அந்த புருஷனாவே நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி மட்டும் நீ நினச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை தூக்கி அவங்க வீசுகிறாங்க. ஃபோட்டோ கீழே போட்டு உடையவும் கரெக்டாக கதிர் நிற்கிறாங்க. கதிர் பார்க்குறாங்க. பார்த்ததுமே தானா இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே சோகமாக இருக்கும்போது அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளு தானா, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் இதில் தலையிடாதீங்க, இவ எப்போ இந்த வீட்டில் வந்தாலும் அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறா, கடைசியில் என்னுடைய வாழ்க்கையும் சூனியம் பண்ணிட்டா, எல்லாத்துக்கான இவா தானே அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்பவே வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. ஆனாலும் தானா அது கேட்குற நிலைமையில இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தானா மாயா பலார்னு ஒரு அறையை விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பத்மாவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா நான் நினச்ச மாதிரிக்கே எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது, தனாவை வச்சு மட்டும்தான் மாயாவை நம்ம இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியுமே தவிர மற்ற யார் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதிட்டு சொல்கிறோம். ஆமாக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நான் கூட இந்த அளவுக்கு நம்பலை, தனா இந்த அளவுக்கு கோவமாக இருப்பான்னு சொல்லி நான் கூட நினைக்கல, ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இன்னும் பாரு என்னெல்லாம் வேடிக்கை நடக்குன்னு பாரு அப்படிங்கவும் அப்போ மாயா தனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறது கேளு தனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு உன்னை வீட்டுக்குள்ளே விட்டாதான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப, நீ ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையான்னு சொல்லி கத்தவும் இதை கேட்டோடுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. தானா என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு நீ இந்த விஷயத்தில் எதுவும் தலையிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தானா கதிரையும் போட்டு திட்டுறாங்க. அப்போ மாயா கதிரை திட்டினதுமே மாயா தனா கிட்ட சொல்கிறதுக்காக வரும்போது, நீ ஒரு வார்த்தை கூட நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தனா பார்த்தோம்னா மாயாவோட கையை தரன்னு இழுத்துட்டு அவங்க வீட்டு வாசலை அவங்க இழுத்து கொண்டு அவங்க தள்ளி விடவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கதிர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயாவும் ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. தனா இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ ரகுராமோட அம்மா தனா கிட்ட சொல்கிறாங்க, தானா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுது அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா கோபத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ மாயா கீழே விழுந்ததை பார்த்துட்டு உடனே கதிர் மாயா நீ எந்திரி மாயா, அவள் தான் ஏதோ இது இல்லாமல் உன்னை பற்றி புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டா, நீ எந்திரி அப்படிங்கும்போது மாயா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி பார்த்தோம்னா, ஒருவேளை பத்மா இதெல்லாம் கனவு கண்டிருக்கலாம், இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுத்தோம்னா தானா கண்டிப்பாக மாயாவை வீட்டை விட்டே அனுப்பி விட்ருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா ஒருவேளை இது கனவாக கூட கண்டிருக்கலாம். இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா குருவரனை தான் காட்டுறாங்க. குருவரன் மாயா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாயா சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்குமா, இல்லைன்னா கண்டிப்பாக தனாவை காப்பாற்றுறதுக்காக மாயாவே ஒரு கார்த்தியை ஏதாவது பண்ணியிருப்பாளோ, ஏன்னா மாயாவுக்கு தனாவுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே மும்முரமாக இருந்திருக்கா. அதனால தான் கார்த்தியை தாலி கட்டுற நேரத்தில் கதிரை அவர் தாலி கட்ட வச்சிருக்கா தனா கழுத்தில். அதனால் கண்டிப்பாக தனாவை காப்பாற்றுறதுக்காக கார்த்தியை இவாளே ஏதாவது செய்திருப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு நினைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம எதுவுமே முடிவு பண்ணாமல் நம்ம நினைக்கக்கூடாது மாயாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க. மகாலிங்கம் கார்த்தி எங்கே போயிருப்பான், அவன் கதையை நம்ம தானே முடித்தோம், ஏன்னா அதுக்கு முன்னாடியே மாயாவும் ஜானகியும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம கார்த்தி இருக்க ரூமுக்கு வந்தோம், அவன் கதையை நம்ம முடித்தோம். பசுபதி அழைச்சிட்டு இதை காட்டிட்டு ரகுராம் குடும்பத்து மேலே பழைய போட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் போட்டாக்கி அங்கே கார்த்தியவே காணலை. ஆனால் என்ன நடந்திருக்கோ, கார்த்தி எங்கே போயிருப்பான், ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த குரு வேற கேட்குற கேள்விலாம் பார்த்தா நம்ம மேலே சந்தேகப்பட்டுருவானோ,
நம்மளும் விசாரிச்சுருவானு சொல்லிட்டு அது வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தியோட லேப்டாப்பை வந்து குரு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அந்த லேப்டாப்பை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மையெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிய வந்துடும். தனாவை காப்பாற்றுறதுக்காக தான் மாயா அந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களா குரு.